ஹலோ வியூவர்ஸ், பிக் பாஸ் 9 ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இது வரைக்கும் 29 நாள் தாண்டி போய்கிட்டு இருக்கு. இவ்வளோ நாள் இருந்ததை விட ஃபேமிலி என்ட்ரி தான் ரொம்பவே சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். என்னதான் கண்டஸ்டன்ட் இவ்வளோ நாள் சரியாக கேம் பிளே பண்ணலனாலும் இவ்வளோ நாள் தாண்டி ஃபேமிலி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டு எல்லாருக்குமே இருந்துட்டு இருக்கு. ஆனா அங்கதான் பிக் பாஸ் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காரு. என்னன்னா இவ்வளோ நாள் நீங்களாம் கேமா விளையாடிட்டு இருந்தீங்க, இப்ப ஃபேமிலி என்ட்ரியில தான் நீங்க கேமையே ப்ளே பண்ண போறீங்க அப்படின்னு ஒரு டாஸ்கை கொடுக்குறாரு. என்னவா இருக்கும்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் யாருடைய ஃபேமிலி என்ட்ரி ஆகுறாங்களோ அவங்க ஃபேமிலியை பார்த்ததும் டோர் லாக் செய்யப்படும். எதனால அப்படின்னா அவங்க ஒரு கேமை முடிச்சுட்டு தான் அவங்க ஃபேமிலி கூடவே ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஆக்டிவிட்டி ரூம்குள்ளே போய் நாங்கள் வச்சிருக்கிற ஒரு டாஸ்க்கை அவங்க கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கு அப்புறமா தான் அவங்க ஃபேமிலியை பார்த்து ஸ்பெண்ட் பண்ணி என்ஜாய் பண்ணவே முடியும். அவங்க எவ்வளோ சீக்கிரம் டாஸ்க்கை முடிக்கிறாங்களோ அவ்வளோ நேரம் அவங்க ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ண முடியும். அவங்க எவ்வளோ லேட்டாக டாஸ்க்கை முடிக்கிறாங்களோ அவ்வளோ குறைவாக தான் அவங்க ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு டாஸ்க்கை வச்சுட்டாரே. ஸோ ஃபஸ்ட்டு யாருடைய ஃபேமிலி என்ட்ரி ஆக போகிறாங்கன்ற எக்ஸைட்மெண்ட்டு எல்லாருக்குமே இருந்தது. ஆனால் எல்லாருக்குமே கனியோட ஃபேமிலி தான் என்ட்ரி ஆக போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நேரத்தில் அங்கே தாங்க ஒரு பெரிய சர்ப்ரைஸ். யாருடைய ஃபேமிலினா சாண்ட்ராவுடைய ஃபேமிலி வந்திருந்தாங்க. ஸோ சாண்ட்ரா பார்த்ததோ அதிர்ச்சியில் கத்தி செம்மையாக அழுது ரொம்பவே எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டாங்க. என்ன பண்ணுறதுனே அவங்களுக்கு தெரியல. பார்த்த உடனே டோரும் லாக் ஆகிடுச்சு. ஸோ உடனே ஆக்டிவிட்டி ரூமுக்கு போய் அவங்களுக்குன்னு கொடுத்துருந்த டாஸ்க்கை வேகமாக பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு கொடுத்த டாஸ்க் என்னென்னா 5 கலர் பால் கொடுத்துருந்தாங்க. அந்த 5 கலருமே கரெக்டாக எல்லாமே ஒரே லைனில் செட் பண்ணணும். ஸோ அந்த டாஸ்க்கை எப்படி கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாங்க. பிக் பாஸும் நீங்கள் போய் எங்கள் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொன்ன அடுத்த நிமிஷம் டோரை ஓப்பன் பண்ணி அவங்க ஓடி அவங்க குழந்தைய கட்டி பிடிச்சி அரவணைச்சி அழுத அந்த ஒரு தருணம் ரொம்பவே எமோஷ்னலாக இருந்தது. அங்கே குழந்தைங்கள மட்டுமே கொஞ்சிட்டு இருந்த சாண்ட்ரா பிரஜன் வந்திருக்காரு அப்படின்றத கூட மறந்து போய் அவ்வளோ எமோஷ்னலாக டச் ஆகிருந்தாங்க குழந்தைங்களோட. ஸோ பிரஜனும் சரி ஓகே அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, நம்மளாம் கண்டுக்கவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் அவரும் இருந்துட்டு இருந்தார். அதுக்கப்புறமா சாண்ட்ரா அவங்க ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஹவுஸ்மேட்ஸும் ரொம்பவே என்ஜாய் பண்ணி குழந்தைங்களோட ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. பிரஜன் அவங்களால முடிஞ்ச அட்வைஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி கேம் விளையாடு, இவங்களாம் இப்படி ப்ளே பண்ணுறாங்க, ஸோ நீ அதுக்கேற்ற மாதிரி விளையாடு அப்படின்னு நிறைய அட்வைஸ் கொடுத்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா அவங்களோட டைம் முடிஞ்சதோ அவங்க ஃபேமிலி வெளியே போயிட்டாங்க. அதுக்கப்புறமா ரெண்டாவதாக வந்த ஃபேமிலி யாருன்னா கனியோட ஃபேமிலி. கண்டிப்பாக கனியோட டாட்டர்ஸ் 2 பேருமே வந்திருப்பாங்க அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டு அவங்க ஃபேஸ்லேயே தெரிஞ்சிச்சுன்னே சொல்லலாம். ஸோ டோர் ஓப்பன் பண்ணதும் அவங்க 2 டாட்டர்ஸும் நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ கனியால் பேசவே முடியல, அந்தளவுக்கு அவங்களோட எமோஷனல் அவங்க கண்ணிலேருந்தே தெரிஞ்சது. ஸோ மறுபடியும் டோர் லாக் பண்ணதும் உடனே ஆக்டிவிட்டி ரூமுக்கு போயிட்டாங்க. ஓப்பன் வேற ஆகலை டோர், என்ன பண்ணுறதுன்னு தெரியல கனிக்கு. நல்லா புஷ் பண்ணி எப்படியோ உள்ளே போயிட்டாங்க. கனிக்கு கொடுத்த டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் சாப்பிட்ற டாஸ்க்கு. ஐயா ஜாலி அப்படிலாம் கிடையாது. அதாவது நம்ம வந்து நெத்தியில் வச்சுட்டு நெத்தியிலேருந்து நம்ம நகர்த்தி வாய் வழியாக நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டாஸ்க் தான் கனிக்கு கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு அவங்க ரொம்பவே திணறினாங்க. அதுக்கப்புறமா முடிஞ்ச அளவுக்கு அவங்க ரொம்ப எஃபெக்ட் போட்டு நம்ம ஃபேமிலி எப்படியாவது பார்க்கணும், என் பொண்ணுங்களை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஏக்கம் அந்த கேமை அவங்கள ஃபினிஷ் பண்ண வச்சுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்க அந்த கேமை முடித்து உடனே அவங்க வெளியே வந்து அவங்க பொண்ணுங்களை கட்டி பிடிச்சி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ரொம்ப மிஸ் பண்ணுறேன்ற அளவுக்கு அவங்க பேசி ரொம்பவே அழகாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. அவங்க கனிக்கு வந்து இந்த சர்ப்ரைஸ் மட்டும் இல்லாமல் இன்னொரு சர்ப்ரைஸும் காத்துட்டு இருந்தது. அதுதான் கனியோட சிஸ்டரான விஜி உள்ள என்ட்ரி ஆகுறாங்க. சிஸ்டர்னு சொன்னாலே அது ஒரு தனி பாண்டிங் தாங்க. அம்மாவா அப்பாவா ஃப்ரெண்டா நல்ல ஒரு அட்வைசராக நம்ம என்ன தப்பு பண்ணாலும் தப்புன்னு சொல்லி திருத்துற டீச்சராக நம்ம ட்ரீமுக்கு சப்போர்ட்டராக இருப்பாங்க. அது ஒரு தனி ஃபீலிங் தாங்க. ஸோ அதே மாதிரி தாங்க கனியோட சிஸ்டர் விஜயும் கனிக்கு ஏகப்பட்ட அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீ பண்ணுற ஒரு விஷயம் அந்த 1 ஹவரில் வரது கிடையாது. ஸோ நல்லவங்க எப்பயுமே நல்லவங்களாக தான் இருக்கணுன்ற அவசியமும் கிடையாது, உனக்கு அன்பு வேணாம் அப்படின்ட்டு ஏகப்பட்ட அட்வைஸை அவங்க சிஸ்டரான கனிக்கு விஜி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கனியோட ஃபேமிலியும் இப்போ வெளியே போகிற நேரம் வந்துருச்சு, அவங்களும் கிளம்பிட்டாங்க. அடுத்ததாக யாருடைய ஃபேமிலி என்ட்ரி ஆக போகிறாங்க அப்படின்னு எல்லாருமே ஈகர்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. யார் அடுத்த ஃபேமிலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபரியோட ஃபேமிலி. பிக் பாஸ் பாட்டு போட்டதும் சபரியோட கண்ணில் அந்த ஏக்கம் தெரிஞ்சதுன்னே சொல்லலாம். ஸோ டோர் ஓப்பன் ஆனதும் சபரியோட ஃபேமிலி எல்லாருமே நின்றுட்டு இருந்தாங்க. சபரி அவங்க அம்மாவை பார்த்ததும் ரொம்பவே எக்ஸைட்மெண்ட் ஆகி குதிச்சு சந்தோஷத்தை வெளிப்படுத்திட்டு இருந்தார். கொஞ்ச நேரத்துலேயே அவர் அழவும் ஆரம்பிச்சிட்டாரு, அவங்க அம்மாவும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்பவே. ஸோ மறுபடியும் டோர் லாக் ஆனதும் சபரி ஆக்டிவிட்டி ரூமுக்கு போய் அவருக்கான கேமை விளையாடினாரு. என்னன்னா அவருக்கு ஒரு பேக் இடுப்பில் கட்டியிருப்பாங்க. அந்த பேகுக்குள்ளே நிறைய பால்ஸ் இருக்கும். அந்த பால்ஸை வந்து அந்த பேக்கில் இருக்கிற ஹோல்ஸ் வழியாக எல்லா பாலையும் வெளியே தள்ளணும். முடிஞ்ச அளவுக்கு எல்லா பாலையும் தள்ளணும். ஸோ அவரும் ரொம்ப கஷ்டப்பட்டு நல்லா குலுக்கி முடிஞ்ச அளவுக்கு வெளியே தள்ளிட்டார். ஏன்னா அம்மாவை பார்க்கணும் இல்லையா, அந்த அளவுக்கு ஒரு ஏக்கம் அந்த எக்ஸைட்மெண்ட்டில்
டக்குன்னு முடிச்சுட்டு அவங்க அம்மாவை போய் கட்டுப்பிடிச்சி நான் அழலை நீயும் அழாத அப்படின்னு அழகாக சொல்லி அவங்க அம்மாவை சமாதானப்படுத்தி அழகாக நெத்தியில் அவங்க அம்மாவுக்கு ஒரு முத்தம் கொடுத்து சமாதானப்படுத்தினாரு. சபரியோட ஃபேமிலி ஹவுஸ்மேட்ஸ் கூட அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக அவ்வளோ ஜாலியாக சூப்பராக இருந்தாங்க. அவங்க அம்மா அட்வைஸ் பண்ணது என்னென்னா, என் புள்ள நீ ஸ்டார்டிங்கில் நீ எப்படி இருந்தியோ அதே மாதிரி இப்போ வரைக்கும் இரு, அதுதான் நல்லா இருக்கும், நீ ஒரு ஹீரோ, இப்படி தான் ட்ரெஸ் போடணும், இப்படி தான் இருக்கணும் சரியா அப்படின்னு அந்த அளவுக்கு கேரிங்காக அழகாக பேசினாங்க. ஸோ சபரியோட ஃபேமிலி எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணாங்களோ அதே மாதிரி வெளியே போகிறதுக்கான நேரமும் வந்துருச்சு. ஸோ அவங்க ஃபேமிலியை எல்லாருமே வழி அனுப்புறதுக்காக வெளியே போகும்போது அங்கே ஒரு நிகழ்வு நடந்தது. என்னென்னா, வினோத் ரொம்பவே அழ ஆரம்பிச்சிட்டாரு. என்ன நினச்சி அழுதாருன்னு தெரியல, ரொம்பவே அழ ஆரம்பிச்சிட்டாரு. சபரியோட அம்மா நீ அழாதப்பா, நீ அழுதினா எனக்கும் அழ வந்துடும், நானும் உனக்கு அம்மா தான், இங்கே இருக்கிற எல்லாருக்குமே நான் அம்மா தான், நீ அழாதப்பா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தினாரு. ஆனால் அங்கே தாங்க ஒரு ட்விஸ்ட்டு. சபரியே இவங்க என்ன பார்க்க வந்தாங்களா, எனக்கு சப்போர்ட் பண்ண வந்தாங்களா, இல்லை மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வந்தாங்களான்ற அளவுக்கு சபரியை தோண வச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க சொன்ன அந்த ஒரு அந்த வார்த்தை என்னென்னா, வினோத் நீ அழாதப்பா, வின் பண்ணிவிட்டு நீ வெளியே வா, நான் உன்னை வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை சபரிக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஏற்பட்டுருச்சு. ஸோ எதை நினச்சி அவங்க சொன்னாங்க அப்படின்றது சத்தியமாக தெரியல. வினோத்தோட கேம் பிளேயிங் அவங்களுக்கு பிடிச்சதுனால அந்த வார்த்தையை சொன்னாங்களான்றது தெரியல. பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நம்ம அந்த வார்த்தைக்கு என்ன பதில்ன்ட்டு. அடுத்ததாக வினோத்தோடைய ஃபேமிலி என்ட்ரி ஆகுறாங்க. அவங்க ஒய்ஃப் அண்ட் 2 குழந்தைங்க என்ட்ரி ஆகும்போது வினோத்துக்கு ரொம்பவே எமோஷ்னல் டச் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல. கொஞ்ச நேரத்தில் அவர் குழம்பவே ஆரம்பிச்சிட்டாரு. ஐயோ என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டு டாஸ்கில். ஸோ டோர் க்ளோஸ் ஆனதும் வினோத் குடுகுடுன்னு ஓடி போய் கேமை ப்ளே பண்ண ஆரம்பித்தார். வினோத்துக்கு என்ன கேம் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேஸ்கெட்டில் நிறைய பால்ஸ் இருக்குது, 2 டிஃப்ரெண்ட் கலர். ஸோ 2 டிஃப்ரெண்ட் கலரையும் மாற்றி வைக்கணும். ஃபஸ்ட்டு பேஸ்கெட்டில் இருக்கிற பாலை செகண்ட் பேஸ்கெட்டில் போடணும், செகண்ட் பேஸ்கெட்டில் இருக்கிற பாலை ஃபஸ்ட் பேஸ்கெட்டில் போடணும். ஸோ மாற்றி மாற்றி ஃபுல்லாக முடிச்சு வைக்கணும். ஆனால் வினோத் வந்து ரொம்ப ஆர்வத்தில் 2 பாலையாக மாற்றி வைக்கவும் பிக் பாஸ் நோ, நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, அதனால ஒரு பாலாக தான் நீங்கள் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொன்னதும் இதுக்கு பருத்தி மூட்டை பேசாமல் குடோன்லேயே இருக்கலாமே. அவர் எல்லா பாலையும் டக்குன்னு எடுத்து வச்சுட்டு டாஸ்க் முடிஞ்சிடுச்சுன்றது கூட தெரியாமல் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே உறைஞ்சி போய் நின்றுட்டாரு. பிக் பாஸ் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவருக்கே நான் முடிச்சிட்டேன் அப்படின்றதே தெரிஞ்சது. வினோத் நீங்கள் போகலாம், கேம் முடிஞ்சிடுச்சு, நீங்கள் என்ன இங்கேயே இருக்க போகிறீங்களா இல்லை உங்கள் ஃபேமிலியோட போகிறீங்களா அப்படின்னு கேட்டது உடனே அவருக்கு ரியலைஸ் ஆகி வெளியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க குழந்தைங்கள ஒய்ஃபை கட்டி பிடிச்சி அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். ஸோ ரொம்பவே கண் கலங்கி அழ ஆரம்பிச்சிட்டாரு வினோத். ஆனால் அவங்க ஒய்ஃப் பண்ணது தாங்க வேற லெவல். கானா வினோத்தோடைய ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, கேமை ஒழுங்காக விளையாடணுன்னா ஃபஸ்ட்டு நீ கோவப்படாமல் இரு அப்படின்னு சொன்னதும் கானா வினோத்துக்கு கோவம் வந்துருச்சு. நான் எங்கே கோவப்படுறேன் அப்படின்னு கொஞ்சம் குரலை வசதி பேசவும் அவங்க ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ என்ன பண்ணுற பாரு அப்படின்னதும் கானா வினோத் டப்புன்னு வாயை மூடிட்டாரு. எதுவும் சொல்கிறதுக்கு இல்லைப்பா அப்படின்ற மாதிரி தான் அவர் உட்காந்துட்டு இருந்தாரு. உடனே அவங்க ஒய்ஃப் வீட்டுக்கு வருவீல அப்போ இருக்கு அப்படின்ற மாதிரி மிரட்டிடுறாங்க. என்னதான் அவங்க இப்படி பேசினாலும் கானா வினோத் கொஞ்சம் கூட கோவப்படாமல் அவங்க ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்களோ எல்லாத்துக்குமே குழந்தை மாதிரி அழகாக தலையாட்டிக்கிட்டு அழகாக அதை கேட்டுட்டு இருந்தாரு. அவங்களோட அன்பை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ வினோத்தோட ஃபேமிலியும் பிக் பாஸ்குள்ளே வந்து போயிட்டாங்க. ஸோ அடுத்ததாக விக்ரம் இருக்காங்க, அரோரா இருக்காங்க, சுபிக்ஷா இருக்காங்க. இன்னும் 2 பேருடைய ஃபேமிலியை எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. யாருன்னா பாரு அண்ட் கம்ருதீன். பிக் பாஸ் என்ன மைண்ட் செட்டில் இருக்காருன்னே தெரியல. ஒருவேளை கம்ருதீன் பாருவோட ஃபேமிலியை ஒன்றா மீட் பண்ண வைக்கிறதா கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது பிக் பாஸ் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்றது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. ஆதிரை மூலயமா பாருக்கு 24 ஹவர்ஸ் அவங்க ஃபேமிலி வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்ததுனால லாஸ்ட்டாக பாருவோட ஃபேமிலி வருவாங்க. பாருவோட ஃபேமிலி வந்ததுக்கு அப்புறமா கூடவே கம்ருதீனோட ஃபேமிலியும் என்ட்ரி ஆகலாம் அப்படின்ற ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்குது. ஒருவேளை அப்படியா கூட இருக்கலாம். இல்லைனா கம்ருதீனோட ஃபேமிலி வந்ததும் கூடவே பாருவோட ஃபேமிலியும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆக மொத்தத்தில் இவங்க 2 பேருடைய ஃபேமிலியும் பார்த்து மோதிக்கிற அந்த ஒரு தருணத்தை தான் பிக் பாஸ் எதிர்பார்த்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். நமக்கும் கண்டென்ட் வேணும் இல்லையா? ஸோ இதுதாங்க நம்மளுக்கு தேவைப்படும். அதாவது ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டையும் முட்டிக்க வச்சாச்சு. ஸோ ஃபேமிலியை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு டாஸ்க் வச்சு அதுவும் ஒரு கண்டென்ட்டாக எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இருக்கிறது பாரு அண்ட் கம்ருதீன். இவங்க ஃபேமிலியை பார்த்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றது தானே நம்மளுக்கு கண்டென்ட்டு அப்படின்னு பிக் பாஸ் நினச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. நம்ம லாஸ்ட்டாக பொறுத்திருந்து தான் பார்க்கணும் என்ன மாதிரி நடக்க போகுது அப்படின்றத. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் மக்களே, ஹவுஸ்மேட்ஸோடைய ஃபேமிலியெலாம் என்ட்ரி ஆகும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது, என்ன மாதிரி ஃபீலிங் இருந்தது? இதுக்கு முன்னாடி இருந்த பிக் பாஸ் வீடா இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி ஏதாவது தோணுச்சான்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க.